ஹலோ மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர். சாய் கிஷோர் ப்ரோ. ஸோ ஆஃப்டர் அ லாங் டைம் இந்த காம்போ வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பண்ணுறோம். ஸோ சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் இனிமேல் வரப்போகுது. உங்களுக்கு ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ஸ்குவாட் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஸ்குவாடும் எப்படி இருக்கு, அவங்க எப்படி ஃபைனல்ஸ் போவாங்களா, இல்லை செமிஸ்லேயே வெளில வந்துருவாங்களா, இல்லை குரூப் ஸ்டேஜ்லேயே வெளில வந்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது செகண்ட் செட் ஆஃப் வீடியோ. இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாண்டை பற்றி பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ 12 மணிக்கு வந்துட்டு ஒரு சுவாரஸ்யமான அனைவரும் எதிர்பார்க்கப்பட்ட ஆர்சிபியோட கேப்டன் யாருங்கிற ஒரு கேப்டன் அனிவிலிங் ஷோ அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு வச்சிருந்தாங்க. ஸோ அது வந்துட்டு வழக்கமா அந்த என்ன சொல்றது, விராட் கோலி தான் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லா ரூமர்ஸ் வந்துட்டு இருந்தப்பையும் ரஜத் பட்டிதார் அண்ட் குருணால் பாண்டியா தான் ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் ஃபார் ஆர்சிபி கேப்டன்சி அப்படின்னாங்க. பட் ஃபியூச்சரை கன்சிடர் பண்ணி அடுத்த ஒரு ஸ்டார் பிளேயரா வந்துட்டு ரஜத் பட்டிதார் வராரு. அண்ட் அவர் டொமஸ்டிக்லயும் வந்துட்டு அவரோட டொமஸ்டிக் டீமுக்கும் கேப்டன்சி நல்லா பண்ணி சையத் முஸ்தேக் அலி டிராஃபில ஃபைனல்ஸ் கொண்டு போயிருக்காருங்கிறனால அந்த ஃபைட்டை வந்துட்டு ரஜத் பட்டிதார் மேல வச்சு ரஜத் பட்டிதாருக்கு கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் டு ரஜத் பட்டிதார். அவர் கண்டிப்பா அந்த பிளேஸை ஏர்ன் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் ஐபிஎல்லே பார்த்தோம், அவர் வந்துட்டு ஸ்பின் டெஸ்ட்ராயர், அவர் வந்துட்டு ஸ்பின்னை சூப்பரா ஆடுறாரு, ஸ்பின்னை வந்துட்டு துவம்சம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு நல்ல ஒரு பேர் கிடைச்சது. அண்ட் அதுக்கு ஏத்த மாதிரி அவரும் நல்லா பண்ணியிருந்தாரு. லாஸ்ட் 2 சீசன்ஸே வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஐபிஎல் சீசன்ஸா இருந்தது. ஸோ இந்த வருஷம் வந்துட்டு அந்த கேப்டன்சி எடுத்துட்டு இருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க கிஷோர் ப்ரோ? எப்படி இருக்க போகுது ஆர்சிபிக்கு இந்த வருஷம்? அந்த டைலாக் தாங்க ஞாபகம் வருது, நம்ம நாட்டுக்கு என்னடா ஆச்சு. அதுதான் திடீர்னு பாட்டா ஏதோ யார் யாரோ எப்படி எடுத்தாங்க, அதுக்கே அந்த மாதிரி பேச்சு வந்தது. இப்ப இதை வேற பண்ணிருக்காங்க. ஏண்டா கோலி இருக்காரு, அதுக்கப்புறம் மற்ற போலர்ஸ்லயும் இருக்காங்க ஒரு சில பேர், டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. அவங்களெல்லாம் இவனுக்கு கொடுத்திருக்கேன்னு. பட் அவங்களோட ஏதோ அப்ரோச் வித்தியாசமா இருக்கு. அந்த அப்ரோச் வந்து கண்டிப்பா அந்த ஒரு டீம் ரெடி பண்ணி அடுத்த பிக் ஆக்ஷன் வரைக்கும் 3 இயர்ஸோ 5 இயர்ஸ் சம்திங் இருக்கும், உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ள கன்ஃபார்மா இந்த டீம் ஏதோ ஒரு இயர் ரொம்ப சூப்பரான, அப்படி கப் அடிக்கலனா கூட பா இந்த வருஷம் வேற லெவல்ல நாங்க கெயில் சீசன் ஆடி இருப்பாங்க 16 நினைக்கிறேன், ஐம் நாட் ராங். அந்த மாதிரி ஒரு வேற லெவல்ல ஒரு சீசன் ஆனாங்கன்ற மாதிரி பேர் வாங்குவாங்க. ஒரு நல்ல சைன் தான் இது, நல்ல சைன் தான், குறை சொல்ல முடியாது. ஆமா கண்டிப்பா. நம்ம ஷாக்கா இருக்கு. இப்ப அங்க சண்டை போயின்னு இருக்கும், அங்க சண்டை போயின்னு இருக்கும் கர்நாடகா. நான் இல்ல பெங்களூர்ல தெரிஞ்சிருக்கும் என்னென்ன பண்ணுகிறாருன்னு சொல்லிட்டு. இல்ல ஆக்சுவலா ரொம்ப என்ன சொல்றது, ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஏன்னா ஆர்சிபி வந்துட்டு இந்த ஒரு 16-17 வருஷமாவே பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு இந்த சீசன் நாங்க கப்படிச்சிருவோம், இந்த சீசன் நாங்க கப்படிச்சிருவோம் அப்படின்னு தான் இருந்தாங்க. பட் இந்த வருஷம் ஆக்ஷன் அண்ட் இந்த கேப்டன்சி கொடுத்துருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன புரியுதுன்னா, லைக் ஒரே வருஷத்துல சாம்பியன்ஷிப் ஆயிட முடியாது. ஸோ அது வந்துட்டு ஒரு பெரிய ப்ராசஸ், ஒரு சீசன் இல்லைனாலும் 2 சீசன் ஆகுங்கிறனால பிளேயர்ஸ் எடுத்திருக்க விதமும் நல்லா இருக்கு. அண்ட் கேப்டன்சியுமே வந்துட்டு லைக் ரஜத் பட்டிதார்னு ஒரு கண்டிப்பா ஒரு 6 இயர்ஸ் ஒரு அடுத்த ஒரு 2 மெகா ஆக்ஷனுக்கு டீம்ல இருக்கலாம், அவருக்குன்ட்டு ஒரு டீமை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி ஆக்ஷன் அப்பவே வந்துட்டு அந்த ஒரு பேச்சு போயிருக்கும், ரஜத் பட்டிதாரை வச்சு டீமை, அவரை சுத்தி டீமை வந்துட்டு பில்ட் பண்ணலான்னு. குடோஸ் டு ஆர்சிபி மேனேஜ்மெண்ட், நல்லா பண்றாங்க. கண்டிப்பா ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு இதுவா தான். ஸோ அடுத்து வந்துட்டு இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட்ஸ்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்துல ஸ்டார்ட் பண்ண போறோம். கிஷோர் ப்ரோக்கு பிடிச்ச ஆஸ்திரேலியால இருந்தே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். சொல்லுங்க கிஷோர் ப்ரோ, எப்படி இருக்கு? எனக்கு ஆக்சுவலா ரொம்ப என்ன சொல்றது, இந்த ஆஸ்திரேலியன் டீம் வந்துட்டு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ்க்காக அதை வந்துட்டு கன்சிடர் பண்ணி ஒரு சிலர்லாம் வந்துட்டு பேக் வாங்கிட்டாங்களோ, கமின்ஸ், எசில்வுட், ஸ்டார்க், அவங்க எல்லாம் வந்துட்டு எனக்கு இப்போதைக்கு WTC ஃபைனல்ஸ் தான் முக்கியம், இது சாம்பியன்ஸ் ட்ராஃபிலாம் முக்கியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேக் அடிச்சிட்டாங்களோன்னு தோணுது. ஸ்டாய்னிஸோட ஒரு ரிட்டையர்மெண்ட் வந்துட்டு ஷாக்கிங் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாரு, ஏன்னே தெரியல. ஸ்டாய்னிஸ் தான் வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு கிளட்ச் பிளேயர். அவர் வந்துட்டு என்னதான் வந்துட்டு லைக் ஒரு சில மேட்சஸ் வந்துட்டு போரா பெர்ஃபார்ம் பண்ணாலும் கரெக்டான மேட்ச்ல வந்துட்டு கொஞ்சம் பவுலிங்கோ பேட்டிங்கோ நல்லா பண்ணி கொடுத்துருவாரு. என்ன நினைக்கிறீங்க? இன்னொரு ஒரு ஃபேக்ட் சொல்லிடுறேன், 2010க்கு அப்புறம் ஆஸ்திரேலியா வந்துட்டு ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேட்ச் கூட வின் பண்ணது கிடையாது. ஸோ அதுவுமே வந்துட்டு ஒரு கஷ்டப்பட வேண்டிய ஃபேக்டா தான் இருக்கு ஆஸ்திரேலியாவுக்கு. சொல்லுங்க, எப்படி இருக்கு ஸ்குவாடு, என்ன நினைக்கிறீங்க நீங்க ஆஸ்திரேலியா பத்தி? அதுல நீங்க சாம்பியன் ட்ராஃபி அந்த வின் பண்ணதே இல்லைன்னா நான் போய் செக் பண்ணேன், மொத்தமே 6 மேட்சஸ் ஆடி இருக்காங்க. அதுல 3 டிரா, வாஷ் அவுட், மழை வாஷ் அவுட் 3 தான் ஆடி இருக்காங்க, 3 தோற்றுருக்காங்க. ஸோ அது நான் இன்னும் அவ்வளவு முக்கியமான ஆடி இருக்கு ஆஸ்திரேலியா அந்த மாதிரி யோசிச்சேன். ஸோ அதை பத்தி ஓகே விட்டுலாம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி
50-50 இருக்கலாம். இப்ப நீங்க பாயிண்ட் பேசினால மேபி அவங்க எங்களுக்கு இந்த டோர்னமெண்ட் பெருசு இல்ல, நாங்க அதுதான் பாக்குறோம். ஆனா ஜூன்ல தான் இருக்கு, அவ்வளோ லாங்குக்கு இப்ப யோசிச்சாங்களான்றது தெரியல. பட் எனக்கு முதல்ல ஒரு நல்ல சைடு, நான் வர ரேங்க் கொடுத்துட்டு இருக்கேன் இந்த வாட்டி. கண்டிப்பா இவங்களுக்கெல்லாம் 1, 2 அப்படி கொடுத்துருப்பேன். இப்ப வர வழி இல்லாம 5க்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா இன்ஜுரி கன்சர்ன், டீம் ஸ்குவாட் அந்த அளவுக்கு எடுக்கல, அதனால நான் ரேங்க் 5 கொடுத்துருக்கேன். இப்போ டீம் உள்ள போயிடலாம். நீங்க பேசுறீங்க, நான் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்க? ஓப்பனிங்லாம் எப்படி இருக்க போகுது? ஸ்மித் கேப்டன்சி சொல்லுங்க. அதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்குவாட பார்த்தா மொத்தம் 6 பேட்டர்ஸோட வராங்க, 6 பவுலர்ஸோட வராங்க, ஒரு 3 ஆல்ரவுண்டர்ஸோட வராங்க. ஆமா, கரெக்ட். சோ இதுல இப்போ என்ன ப்ராப்ளம்னா, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் த சீனியர் பிளேயர்ஸ். ஸ்மித், ஹெட், லாம்பஸ்டக்னி, ஜாம்பா, இவர் எப்பவுமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டாரு, இந்த வாட்டி எடுக்க மாட்டாரு. மேக்ஸ்வெல், இவங்க 5 பேர். இந்த 5 பேரை நம்பிதான் டீமே இருக்கு. இந்த 5 பேர் ஒரு ஆடப்புறம் மிச்ச 6. இந்த 5 பேர் என்ன பண்ண போறாங்க, அவங்க ரோலை எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு. இப்ப நீங்க வந்து கேட்ட பாயிண்ட்டுக்கு, ஒரு ப்ராப்பர் 50 ஓவர் ஓபனர்ஸ் இல்ல, ஒரு ப்ராப்பர் 50 ஓவர் நியூ பவுலரும் இல்ல. 10 ஓவர் முடிப்பாங்களா? ஸ்பென்சர் ஜான்சனா இருக்கட்டும், தன்வீர் ஜாங்காவா இருக்கட்டும், நாட்டன் எலிஸா இருக்கட்டும், ஷானா போட்டா இருக்கட்டும், இவங்க எல்லாம் ஆலையும் வந்து 50 ஓவர்ஸ் முடிக்க முடியுமா? ஆடி இருக்காங்க லாஸ்ட் 7 to 8 இயர்ஸா டொமஸ்டிக் ஆடிட்டு இருக்காங்க. அந்த ஷெஃபால்ட் ஏதோ சம்திங் அந்த டோர்னமெண்ட் ஆடிட்டா இருக்காங்க. ஆனா இவங்களால அந்த 50 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியுமான்றது ஒரு பயங்கரமான கேள்வியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் சம்மப் பண்ணோம்னா என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்குவாடு, அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்குவாடை வச்சு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி சப்போஸ் கப்பலா அடிச்சாங்கன்னா அவங்களால எந்த டீம் கூட்டணும்னாலும் வின் பண்ண முடியும்டா, அதுக்கான தகுதியானவங்கடா அவங்கன்னு சொல்லி முடிச்சுக்கலாம். இவ்வளவுதான் அவங்களோட சம்மப். ரொம்ப வீக்கா இருக்காங்க, எப்படி ரெடி பண்ண போறாங்க தெரியல. அதோட வெயிட்டா போட்டாங்க இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானா வெயிட்டா போட்டாங்க. இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவங்க 2 பேரும் பாக்குறப்ப, இவங்க டீம் ஸ்குவாடா பாக்குறப்ப அவங்க ரொம்ப கொஞ்சம் அப்பர் ஹேண்ட்ல இருக்காங்க. அதனால எப்படி அத ஹேண்டில் பண்ண போறாங்கன்றது எனக்கு பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கு. இவ்வளவுதான் என்னோட, நான் சம்மப்பே பண்ணிட்டேன். நீங்க பேசுனீங்கன்னா நான் லாஸ்ட்ல ஒரு ஆட் ஆன் பாயிண்ட் வச்சுட்டு இருக்கேன், அதோட முடிச்சுக்கலாம். இல்ல ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இவங்க வந்துட்டு ஒரு மாதிரி T20 டீம் மாதிரி தான் இருக்காங்க. இப்ப ஃபேசர் மெக்கர்கா இருக்கட்டும், ஆரன் ஹார்டியா இருக்கட்டும், அவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு T20ல வந்துட்டு ஒரு 4 ஓவர் போடுறது, இல்ல ஒரு 6 ஓவர் பவர் பிளே அடிச்சு கொடுக்கறதா கொடுப்பாங்க. இப்ப என்னன்னா, இந்த டீம் வந்துட்டு எப்படி அவங்க பிளேயிங் 11 செட் பண்ண போறாங்கன்னே ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு. இப்ப நேதன் எலிஸ், இவர் ஸ்பென்சர் ஜான்சன் ஆட போறாரா, இல்ல வந்துட்டு ஆரன் ஹார்டி இருக்காருங்கிறனால நேதன் எலிஸை மட்டும் எடுத்துட்டு ஸ்பின்ன வச்சு போறீங்களா? ஏன்னா பாகிஸ்தான்ல கொஞ்சம் ஸ்பின் இருக்கு, ஸ்பின் அசிஸ்ட் இருக்கு. ஏன்னா பாகிஸ்தான்ல தான் டோர்னமெண்ட் ஆட போறாங்க. நம்ம இப்ப இந்தியா டீம் பண்ற மாதிரி 3 ஸ்பின்னர்ஸ் வச்சு ஆட போறாங்களா? தன்வீர் சங்கா ஒரு லெக் ஸ்பின்னர், ஆடம் ஜாம்பா ஒரு லெக் ஸ்பின்னர், பிளஸ் கிளென் மேக்ஸ்வெல் இருக்காரு. சோ அதனால இந்த மாதிரி 3 ஸ்பின்னர் வச்சு ஆட போறாங்களா? லைக் எப்படி இந்த டீம் காம்பினேஷன் அமைய போகுதுன்னே தெரியல. அண்ட் இன்னொன்னு நோட்டபிள், ஆஸ்திரேலியாவுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஸ்டீவ் ஸ்மித் ஃபார்ம்ல இருக்காரு. சோ இப்ப ஸ்டீவ் ஸ்மித் ஃபார்ம்ல இருக்காருங்கிறதுனால நீங்க ஓப்பனிங் என்ன பண்ண போறீங்க? டிராவிஸ் ஹெட் அண்ட் ஃபேசர் மெக்கருக்கு ஆட வைக்க போறீங்களா, இல்ல ஸ்டீவன் ஸ்மித் டிராவிஸ் ஹெட்டே வந்துட்டு ஓடிஐல ஓபன் பண்ணிட்டு வைக்க பண்ண போறீங்களா அப்படின்னு ரொம்ப செலக்டர்ஸ்க்கு வந்துட்டு என்ன சொல்றது, டீம் மேனேஜ்மெண்ட் கோச் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அண்ட் நீங்க சொன்னதான் நான் அக்ரி பண்ணிக்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸே இல்ல. ஃபாஸ்ட் பவுலிங் வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே புதுவானுங்க. நேதன் எலிஸ் புதுசு, ஸ்பென்சர் ஜான்சன் புதுசு. இவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு வேர்ல்டு லெவல் டோர்னமெண்ட்ஸ்ல வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டா கிடையவே கிடையாது. பட் பேட்டிங் கோர் இவங்கள்ட்ட ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்மித்தா இருக்கட்டும், லபுஷானேவா இருக்கட்டும். நீங்க ஆக்சுவலா மேக்ஸ்வெல் சொன்னீங்க, நீங்க 2023 வேர்ல்டு கப் பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நீங்க கண்டிப்பா பாத்துருப்பீங்க. 91 for 7 இருந்து அந்த மனுஷன் ஒத்த கால வச்சுக்கிட்டு அவர் ஆடினாரு. இந்தியா மாதிரி பிச்சர்ஸ்ல இல்ல லைவ்ஸ் எல்லாம் கண்டிப்பா வரும் தான். அது லைவ்ஸ் கொடுக்கதான் கொடுப்பாங்க, அது வந்து ஒன்னும் பண்ண முடியாது. பட் அவர்கிட்ட கேப்பபிலிட்டி இருக்கு. ஏதோ இப்ப எவ்வளவு 5 மேட்ச் ஆடுறாங்களா, 5 மேட்ச்ல ஒரு மேட்ச் அவர் ஜெயிச்சு குடிச்சிட்டாருன்னா போதும். அது ஃபைனல்ஸா இருக்கலாம், இல்ல ஏதோ லீக் மேட்சா இருக்கலாம், அதுக்கு அந்த ஒரு மேட்ச் அவர் கண்டிப்பா பண்ணி கொடுத்துருவாரு. அவரு கொஞ்சம் என்ன சொல்றது, ஃபார்ம் அவுட் ஆஃப் அது மாதிரி தான் இருக்காரு. அவங்களுக்கு ஆக்சுவலா அந்த ஆல்ரவுண்டர் இது வந்துட்டு நல்லா இருக்கு. ஆரன் ஹார்டி ஆக்சுவலா நல்ல பிளேயர். அவருக்கு ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா அவரோட டேல கண்டிப்பா சூப்பரா இருப்பாரு. மிடில் ஆர்டர்ல ரன்ஸ் அடிச்சு கொடுப்பாரு. இப்ப என்ன இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா போச்சுன்னா, இவங்களுக்கு மிடில் ஆர்டர்ல ஆடுற போற ஸ்மித், லபுஷானே வந்துட்டு ஒரு எண்டு புடிச்சுப்பாங்க.
இப்ப வந்துட்டு நம்ம டீம்ல எப்படி சுப்மன் கில் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்லோவா ஆடும்போது சுத்தி இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் அடிச்சாடுறாங்க. இப்ப ஸ்ரேயஸ் ஐயர் வந்தா ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்க போறாரு. இவரு அக்சர் பட்டேலும் அதான் பண்றாரு. சோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இங்கேயும் செட் ஆயிருக்கு ஆஸ்திரேலியாலங்கிறதுனால எனக்கு லைக் பேட்டிங் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா தெரியுது. அண்ட் ஸ்பின்லயும் நல்ல வெரைட்டி இருக்கு. டன்வீர் சங்கா, ஆடம் ஜம்பா நல்ல பிளேயர்ஸ். ஆடம் ஜம்பா நோட்டபிளி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு எல்லா சீசன்லயும். WTC சரி வேர்ல்டு கப் T20 கூட ஒரு மாதிரி நல்லா தான் போட்டாரு ஆஸ்திரேலியாவுக்கு. பேஸ் டெப்த் தான் வந்துட்டு என்ன சொல்றது, ஸ்டார்க்கு கமின்ஸ் அந்த ஹெசில்வுட் இல்லாதது அப்படியே அப்பட்டமா தெரியுது. என்ன ஒரு மாதிரி என்ன லேக்கிங்கா இருக்கு தெரியல. ஸ்காட் போலாண்ட் எடுத்துட்டு வந்திருக்கலாமா அப்படிங்கிற தெரியல. இப்ப அவர் ரெட் பால் ஸ்பெஷலிஸ்ட்ங்கிறனால அவரை பத்தி யோசிக்கலையே, இல்லை அவருக்கு இன்ஜுரியானு தெரியல. இல்லைன்னா மேபி ஸ்காட் போலாண்ட கூட வந்துட்டு ஒரு 10 ஓவர் போடுறதுக்கு வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிருக்கலாம். அண்ட் லீடர்ஷிப் எப்படி ஸ்மித்துக்கு வந்துட்டு இதுவாக போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸ்ரீலங்கால சூப்பரா பண்ணிட்டாரு. ஸ்ரீலங்கால வந்துட்டு நம்ம எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட் ரிசல்ட்ஸ் நடந்துச்சு. பட் ஆனா ஓடிஐல ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு ரொம்ப அற்புதமா ஆஸ்திரேலியா ஆடி இருக்காங்க. 217 வந்துட்டு சேஸ் பண்ண முடியாம. சோ அதுவும் வந்துட்டு நம்ம நோட் பண்ணோம். அது ஒண்ணுதான் பிரச்சனை. அண்ட் ஃபுல்லாவே இது வந்துட்டு பாத்தீங்கன்னா டிபெண்டன்ஸ் ஆன் மிடில் ஆர்டரா தான் இருக்கு. இப்ப திரும்ப ஸ்மித், லபுஷானேன் தான் போகணும். ஏன்னா ஓப்பனிங் டிராவிஸ் செட்டு அவர்கிட்ட ஒரே கியர் தான், போன உடனே அடிப்பாரு. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிச்சுட்டு அன்னைக்கு அவர் டேவா இருந்தா 150 போகும், இல்லைன்னா 30, 35 அவுட் ஆயிட்டு போயிருவாரு. ஸோ திரும்ப வந்துட்டு என்ன சொல்றது, டிபெண்டன்ஸ் வந்துட்டு இதுலதான் இருக்கு, மிடில் ஆர்டர்ல தான் இருக்கு. அண்ட் டெத் பவுலிங் நம்ம வந்துட்டு என்னதான் வந்துட்டு ஓடிஐனாலும் கடைசி 10 ஓவர்ல தான் ரன் போகும். அந்த டெத் பவுலிங் கண்ட்ரோல் பண்றதுக்கு யாருமே கிடையாது. ஸ்பென்சர் ஜான்சன் அதிகமா போவாரு. நேதன் லீஸ் மட்டும்தான் ஓரளவுக்கு சொல்லலாம் டீசெண்டா டெத் பவுலிங் போடுவாருன்னு. அதை தவிர்த்து மீது யாருமே இல்லை. இங்கதான் ஸ்டார்க் அண்ட் கமின்ஸை மிஸ் பண்ண போறாங்க அப்படின்னு தோணுது. சோ இதே என்னோட சம்மப்பு. நானுமே வந்துட்டு என்ன சொல்றது, குரூப் ஸ்டேஜ்ல ஆஸ்திரேலியா வெளில வந்துரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப வந்து அந்த இந்தியாவை பத்தி கொஞ்சம் பேசுனீங்க, டச் பண்ணால நான் பேசியிருக்கேன். அதுல போய் பார்க்கலாம். இந்த ஒரு பிளேயர் வச்சு சுத்தி ஆடுறாங்களா ஆடலையான்னு சொல்லிட்டு அதுல தெரியும். அதுக்கப்புறம் வந்து அவங்க அது ஒரு கோர் அவங்களுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு 99 எடுத்துக்கலாம், 2003 எடுத்துக்கலாம், 2007 எடுத்துக்கலாம், 2015 எடுத்துக்கலாம், 2023 எடுத்துக்கலாம். இந்த 5 வேர்ல்டு கப்பும் அடிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சீரியஸ் நடக்கும். அந்த சீரியஸ் தோப்பாங்க ஆஸ்திரேலியா, ஒன் டே இல்ல டிரா ஆகும். அது அவங்க கோராவே பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி எந்த சீரியஸ் வின் பண்ணிட்டாங்களோ 2011 வின் பண்ணிட்டாங்க, கப் அடிக்கல. அதுக்கப்புறம் 2019 வின் பண்ணிட்டோம் கப் அடிக்கல. அது ஒரு கோட். அது நான் வந்து சூப்பர்ஸ்டிஷியஸா பாக்குறேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் இந்த டோர்னமெண்ட்டை கன்சிடர் பண்ணல. அவங்க போர்டும் சரி, அவங்க டீம் மெம்பர்ஸும் சரி. ஏன்னா அவங்க கிட்ட அந்த ஷெஃபர்ட் ட்ரோஃபி நடக்குது, அதுல ஒரு 6 டீம் விளையாடுறாங்க. அந்த 6 டீம்ல ஒரு ஸ்குவாட் இருக்கு, அது எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பீட்டர் ஹான்ஸ்காப்பை ட்ரை பண்ணிருக்கலாம், மாய்சஸ் என்ரிக்வஸை ட்ரை பண்ணிருக்கலாம், ஜார்டன் சில்க் எடுத்திருக்கலாம். நீங்க பவுலிங் கேட்டீங்க, பேரன் ரஃப் இருக்காரு, கேன் ரிச்சர்ட்சன் இருக்காரு, ஜெய் ரிச்சர்ட்சன் இருக்காரு, ஜாக் வெட்டரல் இருக்காரு, ஆண்ட்ரூ டை இருக்காரு. இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு பேர் பாடின்னு இருக்காங்க. 2024 நான் போய் பார்த்துட்டோம். 2024 ஷெஃபர்ட் ட்ரோஃபி ஆடி இருக்காங்க, 23 ஆடி இருக்காங்க. ஸோ இத்தனை ஒரு 8-10 பிளேயர் இருக்காங்க. அந்த 10 பிளேயர்ல ஒரு 6 பிளேயர் ஈஸியா எடுத்திருக்கலாம். அதை பண்ணாம நான் 20 ஸ்குவாட் வச்சு ஃப்ரேசர் மெக்ரிக்கா இருக்கட்டும், ஹாரன் ஹார்டியா இருக்கும், தன்வீர் சங்காவா இருக்கட்டும், எல்லாரும் அந்த மாதிரி ஸ்குவாடியா எடுத்தாங்கன்னு சத்தியமா இந்த 10 பிளேயர்ல ஒரு 4 பேர் எடுத்தா பயந்துருப்பாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் ஆல்ரெடி இன்டர்நேஷனல்லயும் ஆடி இருக்கிறவங்க, ஒரு டெபியூட் பண்ணவங்க, ஒரு பயத்தை காட்டினவங்க. அந்த மிஸ்டேக் இப்ப பண்ணிருக்காங்க. மேபி அவங்க இந்த நீங்க சொன்ன மாதிரியோ இல்ல இந்த டோர்னமெண்ட்டை பெருசா கன்சிடர் பண்ணலையோ என்னன்னு தெரியல. அதுதான் என்னோட இந்த சமப்பா இருந்தது. நான் மெயினா ஏன்டா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க, நான் ரொம்ப கியூரியஸா இருந்தேன். ஒரு 4 பெரிய பிளேயர் வெளியே போறாங்க, அப்ப அந்த 4 பிளேயருக்கு எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் வருவாங்க? புது பசங்களா இருப்பாங்களா, இல்லைன்னா வந்து பழைய ஆளுங்களா எடுப்பாங்களா? நீ புதுசா எடுத்துட்டா கூட நான் சாட்டிஸ்ஃபை இருப்பேன். பேச்சு நாட்டன் மெக்ஸ்வினி, அவர் ஒன் டே ஆடினு இருக்காரு, 2020 ஆட மாட்டாரு, அவர் எடுத்திருந்தாலும் ஓகே. இல்ல இப்போ அந்த ஒருத்தர் கான்ஸ்டஸா அவர் எடுத்திருந்தாலும் ஓகே. எடுத்து எல்லாருமே 2020 பிளேயரா எடுத்திருக்கீங்க. என்ன கணக்கு, என்ன இங்கிலாண்டோட இது ஒட்டிக்கிச்சா என்னன்னு தெரியல. அந்த பேஸ் பால் அப்புறம் வந்து பிக் பேஷோட மைண்ட் செட்ல வந்துட்டாங்களா தெரியல. அது மட்டும் தான் கன்சர்ன். கண்டிப்பா வந்து 95% செமிக்கு வர வாய்ப்பே இல்லை. அதனால நான் ரேங்கே 5ல கொடுத்துருக்கேன். டாப் 4 தான் செமிக்கு போக முடியும். ஸோ இதுதான் என்னோட சமப். ஓகே பார்க்கலாம். லாஸ்டா ஒரே ஒரு கொஸ்டின், விக்கெட் கீப்பரா ஜாஷ் இங்கிலீஷ் ஆட வச்சு அவரை வந்துட்டு மிடில் இறக்குவீங்களா, இல்ல அலெக்ஸ் கேரிய விக்கெட் கீப்பரா ஆட வைப்பீங்களா? யாரு உங்களோட சாய்ஸ்? ஜாஷ் இங்கிலீஷ் டம்மா டிமி நடிக்கிறவர். அவரு முதல் 2 டாப் 3க்கு தான் வர்த்தா இருக்காரு. மிடில் எந்த அளவுக்கு பண்ணுவாருன்னு ஐடியா இல்ல. அலெக்ஸ் கேரி ஒரு சென்சிபிள், ஓப்பனா சொல்லலாம், டெஸ்ட்ல அந்த மிடில் வந்து ஆடம் கில்கிறிஸ்ட் பண்ண ரோல அவர் எனக்கு தெரிஞ்சு அங்க ஃபில் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல மேட்டோ வெயிட கூட ட்ரை பண்ணிருக்கலாம் இங்கிலீஷ் பட்லாம். சோ மேட்டோ வெயிட் அந்த ரோலை கேரி பண்ணிட்டு இருக்காரு. நான் கேரியரா யூஸ் பண்ணோம்னு சொல்லுவேன்.
பட் அந்த போர்டு என்ன பண்ணுவாங்கன்றது கேரியோட தான் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கும் கேரின்னு தான் தோணுது. அவங்கள்ட்ட ஆக்சுவலா இப்போ ரீசனபிளான ரிசோர்சஸ் எல்லாம் இருக்கு. பென் வார்ஷிஷா இருக்கட்டும், நேதன் எலிசா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்துட்டு T20s நல்லா பண்ணவங்க. அவங்களால இதை ரெப்ளிகேட் பண்ண முடியுமா ODIலங்கிறதான் தெரியல. ஸோ வித் நோட் நானுமே அதான் நினைக்கிறேன். நானுமே குரூப் ஸ்டேஜோடய எக்ஸிட் ஆயிடுவாங்க அப்படின்னு தான் தோணுது. பட் நீங்க என்னைக்குமே ஆஸ்திரேலியா வந்துட்டு ரூல் அவுட் பண்ணவே முடியாது. திடீர்னு ஒரு என்னடா இந்த டீமாடா வந்துச்சு. ஏன்னா நம்ம 2023 வேர்ல்டு கப்பே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்ல ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருந்தாங்க. பாட்டம் ஆஃப் தி டேபிள் இருந்தாங்க. எல்லாம் ரூல் அவுட் பண்ணாங்க ஆஸ்திரேலியாவில் தான் டாப் 4 கூட வராது அப்படின்ட்டு. பட் ஹூ நோஸ், திடீர்னு அவங்க கூட ஒரு ஃபைனல்ஸோ செமிஃபைனல்ஸோ வந்து நிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து குரூப் ஸ்டேஜ் தாண்ட மாட்டாங்க வித் திஸ் டீம் தான் நான் நினைக்கிறேன். கிஷோர் ப்ரோ அதான் நினைக்கிறாரு. ஸோ அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான டீம். இப்ப வந்துட்டு டாக் ஆஃப் தி டவுன்னாலே இங்கிலாந்து டீம் தான். பேஸ் பால் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலயும் இப்ப அடி வாங்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் அடி வாங்கினாங்க. பாகிஸ்தான் போய் பாகிஸ்தான்ல ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப அடுத்த மேட்ச் பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்த பேஸ் பால் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம். ஆக்சுவலா ரொம்ப முன்னாடியே சாம்பியன்ஸ் டிராஃபி ஸ்குவாட் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ண டீமே வந்துட்டு இங்கிலாந்து தான் நினைக்கிறேன். வேற எந்த டீமே அனௌன்ஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் டு அனௌன்ஸ் த டீம் வந்துட்டு இங்கிலாந்து தான். பாக்குறதுக்கு ஆக்சுவலா ஆஸ் அ பேப்பர்ல பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க கிஷோர் ப்ரோ? இவங்களுக்கு என்ன ரேங்க் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. நான் பிராங்கா சொல்ல அவங்களுக்கு தேர்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன். டாப் 4ல முடிக்கிற டீமா தான் வச்சிருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பேட்டர்ஸை பார்க்கணும். 7 பேட்டர்ஸ்: பட்லர், பேண்டன், ப்ரூக்கு, டக்கட்டு, ஸ்மித், ரூட், சால்ட். கிளீனா இருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸ்ல லிவிங்ஸ்டன், கார்ட்ஸ், ஜேமி அவுட்டன். கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ், பட் லிவிங்ஸ்டன் மேக்ஸ்வெல் மாதிரி தான். ஸோ அதனால அவரை வச்சிருக்கேன். பவுலர்ஸ்ல முகமது, உட், ரஷீது, ஜோஃப்ரா ஆர்ச்சர், அட்கின்சன். ஸோ இந்த மாதிரி ஒரு 15 மேன் ஸ்குவாடு. நல்ல டீமு. ஓப்பனா சொல்லனா ஒரு எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து லீகை வின் பண்ணி செமி வின் பண்ணி ஃபைனலுக்கே போகலாம். ஆனா அதுக்கு அவங்க முதல்ல பேஸ் பால்ல நிறுத்தணும். அதை நிறுத்தினா மட்டும்தான் அவங்களால அந்த இடத்துக்கு போக முடியும். இல்ல நாங்க அதே தான் புடிச்சு அப்படி பண்ணுவோம்னா கண்டிப்பா போக முடியாது. லீக்லயே கூட வெளியே வந்துருவாங்க. ஆஸ்திரேலியா அடிச்சு உள்ள போயிடுவாங்க. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா நல்லா இருக்காங்க. நல்லா அவங்க முக்கிய ஆரம்பிச்சாலே பார்த்தா அப்புறமா திடீர்னு ரெஸ்ட் கொடுத்து வச்சிருக்காங்க. பெரிய பெரிய பிளேயர்ஸ்க்கெல்லாம் ரபடாக்கு ரெஸ்ட் கொடுத்திருக்காங்க. டப்ளை ஷம்சிக்கு ரெஸ்ட் கொடுத்திருக்காங்க. மில்லருக்கு ரெஸ்ட் கொடுத்திருக்காங்க. நம்ம நிறைய பேர் ரெஸ்ட் கொடுத்து வச்சிருக்காங்க. சோ ஓகே, அப்ப நீ நல்லா வேலை தான் பண்ணிருக்க. நீ ஒரு மைண்டோட தான் இருக்க. இந்த டோர்னமெண்ட் நான் ஏதாச்சும் பண்ணணும், அட்லீஸ்ட் மறுபடியும் அதே மாதிரி ஃபைனல் வரணும்னு. கண்டிப்பா அந்த சைட்ல சவுத் ஆப்பிரிக்கா அவங்க கூட போடுது. இங்கிலாண்டா இல்லைன்னா ஆஸ்திரேலியா. சர்ப்ரைஸ் பண்ணலாம் ஆப்கானிஸ்தான். ஏன் அவங்க பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணுதா, அவங்க கிட்ட அந்த மிடில் 4 and 5 ஆடுறதுக்கு ஆள் இல்லை. அது மட்டும் தான் அவங்க அது ஏன் இன்னமும் யோசிக்க மாட்டேது. அந்த ஸ்குவாட பேசிக்கலாம். சோ இதுதான் ஓப்பன் டாட்ஸ். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் அதுக்கப்புறம் சம்மப்பே பண்ணிடுறேன். இல்ல ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு பேப்பர்ல பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பட்லர் மாதிரி எல்லாரும் விளையாண்டாங்கன்னா கண்டிப்பா இந்த டீம் வந்துட்டு அந்த குரூப் பில வந்துட்டு டாப் 2ல முடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா நீங்க அட் த டாப் பாத்தீங்கன்னா பென் டக்கெட்டா இருக்கட்டும், ஃபில் சால்ட்டா இருக்கட்டும், இல்ல ஒன் டவுன் வர இவரா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு மோரார்லெஸ் அந்த அடிக்கிறது தான். இப்ப நம்மளே பார்த்தோம், ஃபர்ஸ்ட் 6 ஓவருக்கு 60 இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மிடில் அப்படியே வந்துட்டு சீட்டு கட்டா சரிஞ்சிடறாங்க. ஜோ ரூட் கொஞ்சம் அவரோட ஃபார்ம்ல வந்து அவரோட நேச்சுரல் கேம் ஆட ஆரம்பிச்சு அவர் வந்துட்டு ஒரு 20 ஓவர்ஸ் 25 ஓவர்ஸ் கிரீஸ்ல இருக்காரு அப்படின்னா மேபி அது வந்துட்டு ஒரு இதுவா இருக்கும். இவங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்குன்னா ஸ்பின்னு போட்டா ஆட தெரியல. ஸ்பின்னு போட்டா வந்துட்டு முடிஞ்சிடறாங்க. பாகிஸ்தான்ல வந்துட்டு ஸ்பின்னிங் ட்ராக் தான் மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான்ல வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி திருப்புளி விக்கெட்டா தான் கொடுக்குறாங்க. அங்க போயிட்டு திருப்புளி விக்கெட்டா கொடுத்தாங்கன்னா அப்படியே சரிஞ்சிடறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹாரி ப்ரூக்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபார்ம் அவுட்டா இருக்காரு. சோ எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரெயிட்டாவே ஹாரி ப்ரூக்லாம் உட்கார வச்சுட்டு டாம் பேண்டன் எடுத்து ஆட வைக்கலாம். டாம் பேண்டன் நேற்று சூப்பரா விளையாடினாரு. அன்பார்ச்சுனேட்டா ஒரு 37ல அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. பட் அவர்கிட்ட வந்துட்டு அந்த ஸ்லோவா கேம் வந்துட்டு அந்த இது பண்ற இது இருக்கு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஷக்கீப் முகமது அண்ட் மார்க்வுட் மட்டும் எடுத்துட்டு போய்க்கலாம். கஸ் அட்கின்சன் வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் கஸ் அட்கின்சன் இஸ் மோர் ஆஃப் அ டெஸ்ட் பவுலர். அவர் அப்படியே இஸ் ஃபாலோயிங் த ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஆண்டர்சன். ஆண்டர்சன் எப்படி ஒயிட் பால்ல வராம ரெட் பால்ல மட்டும் இருந்தாரோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் வந்துட்டு இவர் கஸ் அட்கின்சன். ஸோ அதனால நான் கஸ் அட்கின்சனை வந்துட்டு மோரார்லெஸ் ஒரு பேக்கப்புக்கு மட்டும் வச்சுப்பேன்.
ஆக்சுவலா நல்லா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. பிரைடன் கார்ஸா இருக்கட்டும், ஜேமி ஓவர்டனா இருக்கட்டும். பிரைடன் கார்ஸ் வந்துட்டு பவுலிங் நல்லா போடுறாரு, ஜேமி ஓவர்டனும் பவுலிங் நல்லா போடுறாரு. ஜேமி ஓவர்டன் இன்னும் பேட்டிங்கை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். அவர் வந்த உடனே அவர் சுத்தி அடிக்க போய் அவுட் ஆறாரு. மேபி அவரை இன்னும் கரெக்டா யூஸ் பண்ணுமா இருக்கும். நீ போப்பா, போய் கிரீஸ்ல நின்று ஆடு, டைம் எடுத்து ஆடு அப்படின்னு இருக்கும். பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆடில் ரஷீத் தான் வந்துட்டு செம குரூஷியல் ரோல் பிளே பண்ண போறாரு. அவரோட 10 ஓவர் இப்ப என்ன பிரச்சனைனா, அவர் நல்லா போடுறாரு, அவர் எக்ஸ்ட்ராடனரியா போடுறாரு, ஆனா அவரை சுத்தி எல்லாம் ரன் கொடுத்துட்றாங்க. அதனாலதான் இங்கிலாந்து இந்த 3 மேட்ச் தோத்ததுக்கு ரீசனே அதுதான். இங்கிலாந்து வந்துட்டு நீங்க மொதல் 2 மேட்ச் பாத்தீங்கன்னாலுமே ஆடில் ரஷீதோட ஓவர்ஸ் நல்ல குரூஷியலா இருந்தது. அண்ட் இந்தியாவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நடுவுல கொஞ்சம் ஃபம்பிள் ஆனாங்க. நடுவுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு குவிக் விக்கெட் சுட்டாங்க. சோ அங்க கேபிட்டலைஸ் பண்ணிக்க முடியல. அங்க ஏன் கேபிட்டலைஸ் பண்ணிக்க முடியலன்னா, ஆடில் ரஷீதுக்கு சப்போர்ட்டிவா போடுற மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலரோ யாரோ ஒருத்தர் ஒரு நல்லா போடுற மாதிரி பவுலர்ஸ் இல்ல. அவங்க லிவிங்ஸ்டனை ட்ரை பண்றாங்க, பட் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. மேபி ஆடில் ரஷீதுக்கு ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு ஒரு நல்ல அதர் எண்ட் போடுற பவுலர் நல்லா இது பண்ணாங்கன்னா நல்லா போடுவாங்க. எனக்கும் தான் தோணுது. வித் செகண்ட் குரூப்ல, அதாவது குரூப் பி ல வந்துட்டு குவாலிஃபை ஆகிறதுக்கு, ஒரு டீமா குவாலிஃபை ஆகிறதுக்கு இவங்கள்ட்ட இது இருக்கு. ஆஸ்திரேலியா ஸ்குவாட கம்பேர் பண்ணும்போது நான் வந்துட்டு இங்கிலாந்து ஸ்குவாட ஒரு ஸ்டெப் ஹையரா ரேட் பண்ணுவேன். ஓகே, இப்ப பேட்ஸ்மேன்ல பாத்தீங்கன்னா டக்கட், ரூட், ப்ரூக் சென்சிபிளா ஆடியே ஆகணும். அப்படின்னா டீம் நிற்கும். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த சால்ட்டோ, பட்லரோ, லிவிங்ஸ்டனோ, பேண்டோ இவங்களாம் அன்ஆர்த்தடாக்ஸ் ஆடலாம். சென்சிபிளா ஆடணும்னா அது பட்லருக்கு வரமாட்டேங்குது, ட்ரை பண்றாரு, பட் அவரை குறை சொல்ல முடியாது. ஸோ ஆனா இவங்க அன்ஆர்த்தடாக்ஸ் ஆடுவாங்க, வண்டா மலை அப்படின்ற மாதிரி ஆடுவாங்க. அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர்ல பார்த்தா இப்ப கார்ஸுக்கு நல்ல ஒரு டோர்னமெண்டா இருந்திருக்கு. அதே அந்த கான்பிடன்ஸோட அப்படியே போனானா பாகிஸ்தான்லயும் போடுவாரு, துபாயிலையும் போடுவாரு. ஒரு மீடியம் பேஸா மிடில் ஓவர்ஸ் தள்ளுறது கரெக்டா இருப்பாரு. நீங்க சொன்னது வேலிட் பாயிண்ட். அந்த ஹுட் அடில் ரஷீத் தான் மெயின் பவுலர், கீ பவுலர். அவரை நம்பிதான் டீம் இருக்கு. சப்போஸ் இப்ப ஆர்ச்சர் அப்படியே பொட்டி வச்சிருக்காங்க, அந்த பையன் அப்படியே வந்து நான் என்ன வெயிட் பண்ண வச்சிருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன்னு ஒரு கேமை காமிச்சிட்டாருன்னா அவங்க அனாவசியமா செமி போய் ஃபைனல் போய் நின்றுவாங்க. கப்பு தெரியாது, கப்புக்கு நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அந்த பையனும் இவரும் சேர்ந்து பண்ணிட்டாங்கன்னா 20 ஓவர் முடிஞ்சிச்சு. 20 ஓவர்ல ஒரு 100 ரன் கொடுத்தீங்கன்னா மிச்சம் 30 ஓவர் எவ்வளவு அடிப்பீங்க? 200 எவ்வளவு அடிங்க? 300 தான் வரும். சோ 300 ஈஸி. 220 ஓவர் அடிங்க, 320 தான் வரும். சோ இவங்க 2 பேரும் போற 20 ஓவர் தான் அந்த டீமே இருக்கு. சாரி. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்க நான் பார்த்த ஒரே ஒரு விஷயம்னா, அவங்க கிட்ட டக்கட், ப்ரூக்கு, பிரண்டன் கார்ஸ், ஓவர்டன், பேண்டன், அட்கின்சன், சகிப் முகமது, ஜேமி ஸ்மித் இவங்க எல்லாம் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். அவங்கள ட்ரை பண்ணியிருக்காங்க. சப்போஸ் அவங்க க்ரோ பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா மறுபடியும் அதே தான் செமி போறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்க டீம். அந்த ஸ்டேஜ்ல அந்த குரூப்ல இவங்க தான் இருக்காங்க. பட் இது எல்லாமே யாருக்கிட்ட இருக்குன்னா அந்த சீனியர் பிளேயர்ஸ் பட்லர், லிவிங்ஸ்டன், அடில் ரஷீத், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஹாரி ப்ரூக், ஜோ ரூட் இவங்க 6 பேர்கிட்ட தான் இருக்கு. இவங்க 6 பேர் என்ன பண்றாங்களோ அதை வச்சுதான் அந்த ஸ்குவாடே இருக்கு. பட் 11க்கு ப்ராப்ளமே இருக்காது. அனாவசியமா ஜேமிஸ் ஓவர்டன் இல்ல காஸ் யாராச்சும் ஒருத்தர் யூஸ் பண்ணிப்பாங்க. அட்கின்சன் இல்லைன்னா சகிப் முகமது யாராச்சும் ஒருத்தர் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸ்மித்தை கண்டிப்பா டிராப் பண்றாங்க, ஜேமி ஸ்மித்தை. சோ 3 பேர் தேவைப்பட மாட்டான், ஒரே ஒருத்தனா. சோ இவங்களோட ஸ்குவாட் ப்ராப்ளமே இருக்காது. 11th ரொம்ப ஈஸியா செட்டில்டா செட் பண்ணி ஒரே ஒரு மேட்ச் ஆடி, அந்த மேட்ச் முதல்ல ஆஸ்திரேலியா அந்த ஸ்குவாட் அந்த டீம் 11th ஆடி வின் பண்ணிட்டாங்கன்னா அதை வச்சு அப்படியே செமி ஃபைனல் வரைக்கும் வந்துருவாங்க, இன்ஜுரி கன்சர்ன் இல்லைன்னா. அதனால ஒரு டீசென்டான டீம் இருக்கு. முதல்ல மெக்குலம் கொஞ்சம் அப்ரோச்சா மாட்டணும். மெக்குலம் தாண்டி வேற ஏதாச்சும் கோச் இருந்தானா அவன் போய் சொல்லணும், டேய் நான் கொஞ்சம் சீனியர்ரா, எப்பயும் அவரை தாண்டி மத்தவங்களாம் சீனியரா தான் இருப்பாங்க, நான் சீனியர்ரா, என் பேச்ச கொஞ்சம் கேளுறா, இதுக்குன்னு ஒரு கேம் இருக்கா. முதல்ல சொல்ல போனா நீயே நம்மளாம் ஆடினது இல்லடா, நீ அதுக்கப்புறம் லாஸ்டா ஒரு 5-6 வருஷம் அந்த மாதிரி ஆட்டு வந்துட்டா, உனக்கே நீ எப்படி ஆனா உன்னைக்கு வந்து யோசிச்சு பாடுறா. ஓப்பனா அவர் அப்படிதான் சொன்னோம். அவர் எப்படி ஆனா நம்ம பார்த்திருக்கோம். 2003லயே டெபியூட் ஆனவர், 3-4லயே ஆல்மோஸ்ட் 7-8 வரைக்கும் அவர் என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, எப்படி ஆடி இருக்காரு, என்ன ஆவரேஜ் வச்சுட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் எப்படி கேம் இம்ப்ரூவ் பண்ணாரு, அதுக்கு நம்ம அவரை வந்து ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்துதான் ஆகணும். ஆனா அவர் அங்க அடி வாங்கி தான் கத்துக்கிட்டாரு. அப்ப இங்கேயும் 11 பேரை பார்க்கணும். 11 பேரை பார்த்தா அவங்களுக்கு சொல்லணும், நம்ம இங்க இந்த ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம கிட்ட இந்த கன்சர்ன் இருக்கு, அப்ப இதை மாட்டு. ஜோ ரூட்டா நீ உங்கே மாடு, அதுவும் நீ இங்கிலாந்துக்கு ஒரு இது கோட் செட் பண்ணிருக்கோம், அதை பண்ணாத. ஆரி ப்ளூக்கா நீ அதை பண்ணாத. ஆரியா பிலிப் சால்ட் ஆடு, பெண்டக்கட் ஆடு, மற்றவங்களாம் ஆடாதீங்க. பின்னாடி வந்து ஜாஸ் பட்லர் ஹிட்டர் ஜாஸ் பட்லர், அதை விட்டுட்டு ஆடுற எல்லா 7 பிளேயரும் அதே மாதிரி. ஆனா விட்டா போலர்ஸை கூட அதே மாதிரி ஆட சொல்லுவார் போல இருக்கு. அதுதான் அஸ்வின் பேசியிருந்தாரு ஏதோ ஒரு வீடியோல, அடில் ரஷீத் தள்ளி ஆடுறவரு. சோ அவரை தூக்கி நீங்க நம்பர் 5ல நம்பர் 6ல இருக்கணும்னா அவன் விக்கெட் விட மாட்டான். நீங்க தான் எல்லாம் வந்து விக்கெட்டை விட்டீங்கன்னா
அதெல்லாம் வேலிடான பாயிண்ட். அந்த வீடியோ எல்லாம் கொஞ்சம் போட்டு காட்டுங்கப்பா பிரண்டம் மேக்லாக்கு, அவர் அதை பார்த்தாச்சு கொஞ்சமாச்சு மாறுறாரான்ற மாதிரி தான் இருந்தது. தயவு செய்து பேஸ்பாலை விடுங்க. அதுக்குன்னு நல்ல டீம் வந்து கப் அடிக்கணும் அந்த மாதிரி எந்த தாட்டுமே இல்லை. ஒரு டீசென்டான டீம் ரொம்ப புவரா பெர்ஃபார்ம் பண்றாங்க, அதுக்காக கொஞ்சம் கன்சர்னா இதை பண்ணாம பண்ணுங்கடா வருவீங்கடா, என்ன இருந்தாலும் ஹேட் இருக்குதான். அதை 2019 பண்ணனால மறக்கவே மாட்டோம் அந்த டீமை. அவனை என்ன பண்ணாலும் அதே தான் திருப்பி சொல்லுவோம், ஈவன் நானும். பட் ஒரு டீசென்ட் டீம் டீசென்டான ஒரு ரிசல்ட் கிடைச்சா பெட்டரா இருக்கும். ஆக்சுவலா நீங்க கரெக்டா சொன்னீங்க. பேஸ்பால்னா வந்துட்டு மெக்கல்லம் நியூசிலாந்து டீம்ல இருக்கும் போது அவர் மட்டும் தான் அந்த பேஸ்பால் ஆடிட்டு இருந்தாரு. வேற யாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அவரை சுத்தி ஆடினவங்க எல்லாம் வந்துட்டு நல்ல டீசென்டா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். மேபி அதை வந்துட்டு பால் காலிங்வுட் சொல்லலாம். பால் காலிங்வுட் வந்துட்டு கோச்சிங் ஸ்டாஃப்ல இருக்காரு. பால் காலிங்வுட் நமக்கு தெரியும் அவர் வந்துட்டு எவ்வளவு சென்சிபிள் பிளேயர்னு. ஸோ மேபி நீங்க சொன்னது அவர் கூட சொல்லியிருக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் இங்கிலாந்தோட ப்ரோஸா என்ன பாக்குறேன்னா எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் லைனப். அவங்கள பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல வந்துட்டு அவங்க செம எக்ஸ்ப்ளோசிவா இருக்காங்க. அண்ட் குவாலிட்டி பேசர்ஸும் இருக்காங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சரா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு மார்க் வுட்டா இருக்கட்டும், அவங்கள்ட்ட அந்த ரா பேஸ் இருக்கு. அதை கரெக்டா யூஸ் பண்ணாங்க அப்படின்னா சூப்பரா வந்துட்டு அதுலயே மேல வந்துடலாம். ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் அவர் வந்துட்டு ஃபென்டாஸ்டிக் ஸ்பின்னர், குவாலிட்டி ஸ்பின்னர், ஆடில் ரஷீத். அவரும் ஜோஃபர் ஆர்ச்சர் தான் வந்துட்டு எக்ஸ்பேக்டரா இருக்க போறாங்க. ஸோ இதை வந்துட்டு கரெக்டா இது பண்ணிட்டாங்கனாலே அவங்களுக்கு வந்துட்டு இதுவாயிரும். ஆஸ் அ ஆல்ரவுண்டர்ஸா லிவிங்ஸ்டனா இருக்கட்டும், ஜேமி ஓவர்டனா இருக்கட்டும், பிரைடன் கார்ஸா இருக்கட்டும், நல்ல பிளேயர்ஸ். பட் அவங்களால அந்த ஃபார்மை ரெப்ளிகேட் பண்ண முடியுமா அப்படிங்கறதான் பிரச்சனையை தவிர்த்து மற்றபடி எதுவும் இல்லை. அண்ட் இவங்கள்ட்ட இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா மிடில் ஆர்டர் கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்டா இருக்கு. ஏன்னா ஜோ ரூட் ஃபார்ம்ல இல்ல. அதுக்கப்புறம் வர பிளேயர்ஸ் யாரும் வந்துட்டு அந்த ஒரு ஸ்டெடியா கேம் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில வர மாட்டேங்கிறாங்க. அது ஒண்ணு பிரச்சனையா இருக்கு. அண்ட் இன்ஜுரி கன்சர்ன். ஜோஃப்ரா ஆர்ச்சரோ இல்ல வுட்டோ யாரோ ஒருத்தங்க இன்ஜுரி ஆயிட்டாங்கனாலும் முடிஞ்சு அவங்க வந்துட்டு கிளம்ப வேண்டியதுதான், இங்கிலாந்துக்கு போக வேண்டியதுதான். ஏன்னா இன்ஜுரி வந்துட்டு 5 மேட்ச் தான். 5 மேட்சுக்கு இன்ஜுரி ப்ரோனா இருந்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அந்த 5 மேட்சுக்கு இன்ஜுரி மட்டும் வராம நல்லா பார்த்து இது பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா இதுவாயிரும். அண்ட் டிபெண்டன்சி ஆடில் ரஷீத் மேல ரொம்ப இருக்கு. எது ஒண்ணுனாலும் நீங்க வந்துட்டு திடீர்னு ரன் போச்சுனாலும் ஆடில் ரஷீத் தான் கொண்டு வரணும். ஆடில் ரஷீதுக்கு இந்த செட் ஆஃப் ஓவர்ஸ் நீங்க வந்துட்டு முடிவு பண்ணிட்டே மேட்சுக்குள்ள வர முடியாது. முதல் 10 ஓவர்ல ஒரு 2 ஓவர், அடுத்து 20 to 40 இந்த ஓவர் அப்படின்லாம் முடிவு பண்ணிட்டே வர முடியாது. நீங்க திடீர்னு விக்கெட், அதாவது ஒரு டக்குன்னு 5 விக்கெட் போனாலும் ஆடில் ரஷீதை கொண்டு வந்து மேட்சை முடிச்சிடலாம்னு நினைப்பீங்க. ரொம்ப ரன் போனாலும் ஆடில் ரஷீதை கொண்டு வந்து கண்டெயின் பண்ணலாம்னு நினைப்பீங்க. ஸோ ஸ்பின் டிபெண்டன்சி அவர் மேல நிறைய இருக்கு. அண்ட் இங்கேயுமே வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு ஆங்கர் இல்ல. அந்த ஆங்கர் ஜோ ரூட் வந்துட்டு கரெக்டா இருந்தாரு, ஆங்கர் ரோல் கரெக்டா பிளே பண்ணாரு. பேட்ஸ்மேன்ல வந்துட்டு அவர் அந்த லீட் பண்ணி பேட்டிங் லைனப் எடுத்துட்டு போனாருன்னா கண்டிப்பா சூப்பரா இருக்கும். அண்ட் இங்கேயுமே வந்துட்டு கொஞ்சம் டெத் பவுலிங் கன்சர்னா தான் இருக்கு. ஏன்னா ஆர்ச்சரை வந்துட்டு மேல ஒரு 10 ஓவர்ல கொஞ்சம் கொடுத்துருவீங்க, நடுவுல மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் கொடுத்துருவீங்க. டெத்ல அவர் கூட சேர்ந்து யார் போட போறா? வுட் அடி வாங்குவாரு. வுட்டெல்லாம் போட்டீங்கன்னா அவர் போடுற ஸ்பீடுக்கு 150 போட்டாருன்னா 250 திருப்பி அடிப்பாங்க. ஸோ அதனால டெத் பவுலிங் கன்சர்ன்ஸும் இங்க இருக்கு. பார்ப்போம், இதெல்லாம் ஃப்ரேம் அப் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னா சூப்பர் டீமா இருக்கும். பட் இதெல்லாம் பண்ணுவாங்களா இங்கிலாந்து? இல்ல திரும்ப வந்துட்டு இல்ல நாங்க பேஸ்பால் தான், நாங்க வந்த உடனே அடிக்க போறோம். நீங்க சொன்ன சூப்பர் பாயிண்ட். ஆடில் ரஷீத் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஓடிஐ சீரீஸ்ல நடந்த அவர் இன்னிங்ஸ் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா எங்கேயுமே அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட்ஸ்ல பவுண்டரி அடிக்க கிடையாது. மிட் ஆஃப் மேல அடிக்கிறாரு. அழகா அவர்கிட்ட வந்துட்டு கன்வென்ஷனல் ஷாட்ஸ் இருக்கு. அவர் மோர் ஆஃப் அ கன்வென்ஷனல் பிளேயரா இருக்காரு. அவரை கரெக்டா, அவர் இறங்குற டவுன்லயே அவரை கரெக்டா யூஸ் பண்ணா போதும். திடீர்னு இவங்க வந்துட்டு 230க்கு 7 இருக்காங்க. இப்ப எத்தனை பேர் வந்துட்டு ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா மேட்ச் பாத்தீங்கன்னு தெரியல. இஷான் மலிங்கா 32 பால் பிடிச்சி 1 ரன் அடிச்சாரு. பட் அது எவ்வளவு எஃபெக்டிவா இருந்ததுன்னு மேட்ச் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். லாஸ்ட் விக்கெட் 32 பால் பிடிச்சி 1 ரன். பட் ஆடில் ரஷீத் கிட்ட 32 பால் பிடிச்சாருன்னா 40 ரன் அடிக்கிற கேப்பபிலிட்டி இருக்கு. சோ அதனால ஆடில் ரஷீத் அவர் போக்கில் ஆட விட்டாங்கன்னா கண்டிப்பா அதுவுமே இங்கிலாந்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வித் தட் நோட் நானுமே வந்துட்டு லைக் இங்கிலாந்து மேபி செமிஸ் குவாலிஃபை ஆகலாம். கப் வின்னிங் மாதிரி ஒன்னும் பெருசா தெரியல இங்கிலாந்து கிட்ட. சோ அதனால இவங்களை வந்துட்டு ஒரு சாம்பியன் டீம் இல்ல வந்துட்டு டார்க் ஹார்ஸ் வந்து பயமுறுத்துவாங்கலாம் இல்ல. அவங்க குரூப்ல இவங்க செகண்டா முடிக்கலாம். செமிஃபைனல்ஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதான் என்னோட ஃபைனல் தாட்ஸ். கிஷோர் ப்ரோ, நீங்க ஏதாவது இருக்கா ஃபைனலா தான் ஏதாவது ஆட் பண்ணி முடிக்கணும்னா சொல்லுங்க. அவ்வளவுதானா? ரைட், ஓகே. வித் தட் நோட் நாங்க வந்துட்டு ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து வந்துட்டு ப்ராப்பரா சம் அப் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். மோர் ஆஃப் என்ன சொல்றது, டிபேட்ஸ் நிறைய இல்ல. பட் நான் வந்துட்டு ஒரு 2-3 கான்ட்ராடிக்டரி பாயிண்ட்ஸ் கொண்டு வந்தேன். அவருக்கு எகெயின்ஸ்டா 2-3 பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். கமெண்ட்ஸ்ல உங்களோட தாட்ஸ் சொல்லுங்க. கண்டிப்பா ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் நிறைய இருப்பீங்க, பேஸ்பால்கான ஃபேன்ஸ் நிறைய இருப்பீங்க. ஸோ உங்களோட தாட்ஸ் என்னன்னு சொல்லுங்க. ஆஸ்திரேலியா கப் வாங்குவாங்களா, இல்ல இங்கிலாந்து கப் வாங்குவாங்களா, இல்ல இவங்க வந்துட்டு 2 பேருமே சர்ப்ரைசிங்கா குரூப் ஸ்டேஜ்லயே வெளில போவாங்களா, என்னங்கிறது உங்க தாட் சொல்லுங்க. இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றோம். Until Prabhu and Kishore bro signing off from you. Have a good day guys. Bye.